கார்த்திகை தீபத்துக்கு 3 நாளுமே நம்ம மண் அகல்ல தீபம் ஏற்றுவோம். ரொம்ப ஹாப்பியாக இந்த தீபத்தை நாம் ஏற்றி வீடெல்லாம் நம்ம வந்து அலங்காரமாக வச்சுருந்துருப்போம். இந்த 3 நாள் முடிஞ்சதும் இந்த அகல் விளக்கெல்லாம் வந்து சுத்தம் பண்ணுறது தாங்க பெரிய ஒரு பாடு. இந்த எண்ணெய் பிசுக்கையெல்லாம் நிறைய சோப்பு வச்சு எவ்வளோ தான் தேய்ச்சாலுமே எண்ணெய் பிசுக்கு போகிற மாதிரியே தெரியாது. ரெண்டாவது, நிறைய நேரம் நாம் வந்து இந்த வேலையே செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஈஸியாக நான் ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு அரை பாத்திரத்துக்கும் மேலே கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் டிட்டர்ஜென்ட் பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பவுடர். இப்போ நல்லா அந்த கொதித்த தண்ணியை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த அகல் விளக்கெல்லாம் அப்படியே எந்த சுத்தப்படுத்த வேணாம், துடைக்க வேணாம், எதுவும் பண்ண வேணாம். இந்த டிஷ்யூ வச்சு துடைக்கிறது எதுவுமே தேவையில்லை. வேறு எதுவும் இதில் போட வேணாம். வெறும் டிட்டர்ஜென்ட் பவுடர் மட்டுமே. அதை மட்டுமே போட்டு இந்த அகல் விளக்கு எல்லாம் அதில் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுடுங்க. எதுவும் பண்ண வேணாம். ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது வேலையை பார்க்கலாம். அந்த தண்ணி நல்லா ஆறட்டும். இப்போ வந்து அந்த பாத்திரத்தை பார்த்திங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாக அந்த மஞ்சள் குங்குமத்தோட கலரு, அந்த எண்ணெய் பிசுக்கு, எண்ணெய் எல்லாமே வந்து மேலே வந்து நிற்குது பாருங்கள். அப்படியே தேங்கி எதுவுமே பண்ணலை. இப்போ நம்ம வந்து ஒரு கரண்டியை விட்டு இப்போ ஒரே ஒரு விளக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஏதோ ஸ்க்ரப்பு வச்சு தேய்ச்சி விட்ட மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ புதுசாக இருக்குது. கையிலையும் அந்த பிசுப்பு கொஞ்சம் கூட ஒட்டலை. உங்கள்கிட்ட இன்னுமே கொஞ்சம் பெரிய பாத்திரம் இருந்தாலும் அகலமாக இருந்தாலும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கையில் எந்த பிசுப்பும் ஒட்டலை. பாருங்கள், நம்ம ரொம்பவும் மெனக்கெடவே இல்லை. தானாக அதுவே வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம டேப் வாட்டரில் இதை வந்து வெறுமனே க்ளீன் பண்ணிக்கலாம். சும்மா ஜஸ்ட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி நம்ம வந்து வெயிலில் இதை காய வச்சுக்கலாம். துடைக்கணும் அதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. நீங்கள் வெயிலில் வச்சாலே தானாகவே அதுவே காய்ஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பத்திரமா இதை பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஒரு அந்த எண்ணெய் ஸ்மெல்லு, நீங்கள் என்ன தான் சோப்பு போட்டு ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சாலுமே டைரெக்டாக இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த பிசுக்கு இல்லாமல் கிடைக்காது. ரெண்டாவது, நல்ல எண்ணெய் பிசுக்கு வாடையே நமக்கு வரும். அவ்வளோதான். வாஷ் பண்ணி இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லாட்டி இந்த கல்யாணத்துங்களுக்கெலாம் கொடுக்குற பையோ வந்து போட்டு அதில் வந்து இதை நீங்கள் காய வச்சிட்டிங்கன்னா வெயிலில் நல்லா ஆறிடும். எதுவும் துடைக்கவும் வேணாம், செய்யவும் வேணாம். தானாகவே அதுவே வந்து நல்ல அந்த தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆகிடும். சோப்பும் நிறைய யூஸ் பண்ணாமல், கையும் படாமல், டைமும் வேஸ்ட் ஆகாமல் எவ்வளோ ஈஸியாக வந்து இத்தனை அகல் விளக்கும் வந்து க்ளீனாக இருக்குது பாருங்கள். இந்த மெத்தடை இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப